ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நோய்களை தீர்க்கும் மூலிகை செடிகள் எல்லாம் சாதாரணமாக நம் வீட்டு கொல்லைப்புறங்களிலும் தெருவோரங்களிலுமே இருக்கின்றன. ஆனால் அதை ஏதோ கலை செடிகள் என நினைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்த செடிகள், அதனை பற்றி தெரியாத மருத்துவ பயன்களை தற்போது காணலாம். ஆவாரம் பூ நம் உணவில் சேர்க்க மறக்கிற சுவையான துவர்ப்பு சுவையை கொண்டிருக்கிறது. ஆவாரம்பூ கிடைக்கக்கூடிய காலங்களில் அனைவருமே அதை பறித்து சாப்பிடலாம். பூவை பறித்து தண்ணீரில் கொதிக்க வைத்து டீ போலவும் பருகலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்வது இன்சுலின் அளவை நெறிப்படுத்தும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. குமரி கற்றாழை என்று அழைக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழை மாதவிடாய் மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாகும். கற்றாழையின் சதைப்பகுதியை எடுத்து 6 முதல் 7 முறை கழுவிவிட்டு மோர், உப்பு சேர்த்து அரைத்து ஜூஸ் போல குடித்து வந்தால் வாய்ப்புண், அல்சர் சரியாகும். கற்றாழை சாறுடன் பால் கலந்து முகத்தில் தடவி வந்தால் முகப்பருக்கள் மற்றும் கருமை நீங்கி முகம் பொலிவு பெறும். துத்தி இலை மூலத்திற்கான சிறந்த மருந்தாகும். பருப்புடன் சேர்த்து வேக வைத்து நெய் சேர்த்து சாப்பிட வேண்டும். செரிமான கோளாறுகளை சரி செய்யும். மஞ்சள் நிற பூக்கள் கொண்ட துத்தி செடியை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்த வேண்டும். கீழா நெல்லி பித்தத்தை சரி செய்யும், அதாவது உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். வெயில் காலங்களில் மோருடன் சிறிது கீழா நெல்லி இலையை சேர்த்து அரைத்து பருகலாம். இது தொற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. மேலும் உடலில் தங்கும் அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக அமைகிறது. குப்பைமேனி தோல் சார்ந்த நோய்களுக்கு சிறந்த மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அரிப்பு, படர்தாமரை போன்ற தோல் நோய்களுக்கு குப்பைமேனியுடன் சிறிது உப்பு சேர்த்து அரைத்து தடவி வந்தால் குணமாகும். இதன் சாறினை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து கொதிக்க வைத்து பயன்படுத்தலாம். மணத்தக்காளி கீரை, பழம் இரண்டுமே வாய்ப்புண், வயிற்றுப்புண், வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும். செரிமான கோளாறுகளை சரி செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கும். இந்த கீரையை பருப்புடன் சேர்த்து வேக வைத்து நெய் சேர்த்து சாப்பிட்டால் மிகுந்த நன்மையை தரும். நாக்கில் சுவை அரும்புகளை தூண்டி சுவையை உணர செய்கிறது. தும்பை இலை அல்லது பூவை குளிக்கும் நீரில் போட்டு குளித்து வந்தால் உடல் சோர்வு நீங்கும். தும்பை பூவை பிழிந்து அதிலிருந்து கிடைக்கும் சாறை நாசியில் விடுவதன் மூலம் சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளை குணமாகும். மேலும் பூவை கசக்கி முகப்பரு, கட்டிகள் மீது வைத்தால் அவை சரியாகும். மருதாணி இலைகளை அரைத்து தலையில் தேய்த்து கொள்வதும் கைகளில் வைத்து கொள்வதும் உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும். கண் எரிச்சலை குறைக்கும் அருமையான மருந்தாகும். மருதாணி இலையுடன் சிறிது தேயிலை தூள் மற்றும் அவுரி இலையை அரைத்து தலையில் தேய்த்து வந்தால் இளநிறை குறையும். கண்டங்கத்திரி தொண்டையில் வரக்கூடிய நோய்களை சரி செய்யும் இயல்பினை கொண்டது. ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு கண்டங்கத்திரியை சமையலில் சேர்த்து கொள்ளலாம். சித்த மருத்துவத்தில் கண்டங்கத்திரி லேகியம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.